ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா, அது எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் பார்த்தோம்னா மேலே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்ன, அவங்க நம்ம அட்ரஸ்ஸு, வார்டு, நம்மளோட பாகம் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், எந்த மாநிலம், எந்த மாவட்டம், இந்த மாதிரி இது, ஒரு ஸ்கேன் கோடு, அப்புறம் வந்து நம்மளோட ஃபோட்டோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். பிஎல்ஓட நம்பரும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் டவுட்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். பக்கத்துலேயே வந்து இப்போ ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லி ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி பேப்பர் வந்து 2 கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கணும், இன்னொன்று வந்து அந்த பிஎல் ஓட்டை நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி வந்து தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிறந்த தேதி. இப்போ இந்த வாக்காளர் இந்த சீட் வந்து யாரோடதோ அவங்களோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களோட பிறந்த தேதி என்னவோ, தேதி, மந்த்து, வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. உங்களோட ஆதார் என்ன கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட தந்தையின் பெயர், தந்தையோட பெயர், தந்தையோட ஓட்டர் ஐடி. அதே மாதிரி அம்மாவோட பேர், அம்மாவோட ஓட்டர் ஐடி. சப்போஸ் இப்போ இது மாதிரி உங்கள் அம்மாவோ அப்பாவோ இது மாதிரி இல்லை, தவறிட்டாங்க அப்படின்னோம்னா, இது மாதிரி அம்மா வந்து இல்லை, அப்பா இல்லை, காலமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கனாலே சரி அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி உங்களோட துணைவரின் பெயர், அதாவது நீங்கள் மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னோம்னா மேலே வந்து ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களோட கணவர் பேர் எழுதிக்கோங்க. மேலே வந்து உங்களோட இது ஃபார்ம் வந்து ஒரு ஆணோட தான் இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களோட ஒய்ஃப் பேரை எழுதிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மேரேஜ் ஆகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. கீழே அப்போ திருமணம் ஆகவில்லைன்னா கண்டிப்பாக அவங்களோட ஓட்டர் ஐடி, அதாவது யார் துணைவரோ அவங்களோட ஓட்டர் ஐடி இருக்காது, அதுக்கு வந்து ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. சப்போஸ் மேரேஜ் ஆனவங்களா இருந்தீங்கன்னா அவங்களோட பேர், அதாவது இவங்களோட ஒய்ஃபோ இல்லை இவங்களோட ஹஸ்பண்டோ அவங்களோட பேர் எழுதி அவங்களோட ஓட்டர் ஐடி எழுதிக்கோங்க. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே காமன். இதை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிறதுல இங்கே கொடுத்துருப்பாங்க, அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபில்அப் பண்ணணும். இது வந்து வாக்காளரின் உறவினரோட டீட்டெயில்ஸ் எழுதணும்னா ரைட் சைடு வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து முந்தைய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம்னா 2002 இதே மாதிரி எஸ்ஐஆர் பண்ணாங்க. அப்போ 2002 நீங்க வந்து ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஃபில்அப் பண்ணணும். அப்போ 2002 நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இப்போ உங்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலேயா இருக்கும். அப்ப 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2002 எஸ்ஐஆர் இதுல வந்திருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட டீடைல்ஸை எழுதிக்கோங்க. வாக்காளரோட, அதாவது உங்களோட பேரை இப்பதான் இந்த இடத்துல எழுதணும். ஓகேங்களா? உங்களோட பேரை இதில் எழுதுங்க. உங்களோட ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் நேம், உறவினரின் பெயர், ஹஸ்பண்டோ அப்பாவோ அவங்க பேர் எழுதிக்கோங்க. அவங்களோட உறவு முறை என்ன, மாவட்டம் என்ன, மாநிலம் என்ன, நம்மளோட ஓட்டர் ஐடி பேக் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த சட்டமன்ற தொகுதி, பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். இது வந்து 40 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் இதை ஃபில் பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து நீங்க 40 வயசுக்கு கம்மியா இருக்கிறீங்க, ஒரு 35 வயசு, ஒரு 25 வயசா இருக்கீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பா 2002 எஸ்ஐஆர்ல நம்மளாம் வந்திருக்க மாட்டோம். அப்ப அவங்க வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஃபில்அப் பண்ணவே தேவையில்லை. ரைட் சைடுக்கு வந்துடலாம். ரைட் சைடில் நம்மளோட பேரை எழுதக்கூடாது. எப்படி லெஃப்ட் சைடில் இந்த சீட்டு எந்த வாக்காளரோடதோ அந்த பெயரை எழுதணும். ஆனால் ரைட் சைடில் இவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க வாக்காளரின் உறவினர் பெயர். அப்போ ரைட் சைடில் இது வந்து யாரோட வாக்காளரோ அவங்களோட பேரை இங்கே எழுதக்கூடாது, வாக்காளரோட உறவினரோட பெயர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் வந்து ஒரு ராணியோட ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ராணின்னு போடக்கூடாது, ராணியோட உறவினர், ராணியோட அப்பா வந்து சண்முகம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேர் எழுதணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் எழுதணும். அப்போ ராணியோட அப்பா பேர் சண்முகம்னா அவங்க அப்பா பேர், ராணியோட அப்பா பேர் எழுதணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி. இப்போ இந்த ராணியோட அப்பா சண்முகம் ஓட்டர் ஐடியில் அவங்களுக்கு உறவினர் வந்து அவங்களோட அப்பா பேர் போட்டு இருக்கும் அவங்களோட ஓட்டர் ஐடியில், அதாவது ராணிக்கு தாத்தா. அப்போ இந்த இடத்துல ராணியோட அப்பா, ராணியோட தாத்தா அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இதுல வந்து எழுதணும். ஓகேங்களா? அப்ப அந்த உறவினரின் பெயர், உறவு முறை என்ன, அவங்க எந்த மாவட்டம், அதாவது இந்த ராணியோட அப்பா சண்முகம் அவங்க வந்து எந்த சட்டமன்ற தொகுதியில அவங்க 2002 ஓட்டு போட்டாங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர், பாகம் என்ன, வரிசை என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதணும். அவ்வளவுதான். மேல உள்ளது மட்டும்தான் எல்லாத்துக்குமே காமன். கீழே உள்ளது வந்து 40 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு உள்ளதை ஃபில்அப் பண்ணுங்க. 40 வயசுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா ரைட் சைடு உள்ளதை ஃபில்அப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, தெரியல அப்படின்னம்னா நீங்க ஒரு பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த பிஎல் ஓட்டை கேட்டுட்டு நம்ம வந்து பேனால வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 ஃபார்ம் இருக்கும், 2 இதுல நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து சைன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து வேற ஊர்ல, வெளியூர்ல இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்க வீட்டில் உள்ளவங்களே இதெல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு அவங்க வந்து சைன் பண்ணிட்டு
உங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷனோ அதை வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதுக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக நம்ம வேறு ஊர்லேருந்து வர தேவையில்லை. இந்த மாதிரி இந்த இடத்துல சைன் பண்ணிடுங்க. இப்போ இதை பிஎல்ஓட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா அவங்க வந்து இது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டானு சொல்லி செக் பண்ணி சிஸ்டமில் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிடுவாங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சைன் பண்ணி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. கொடுக்கலனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் இருக்கும். ஏன்னா இது December 4க்குள்ளார இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரல அப்படின்னம்னா நமக்கு December 4க்கு அப்புறம் நம்ம போய் கிளைம் பண்ணணும். எனக்கு ஓட்டர் ஐடியில் என் பேர் வரல, நான் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னம்னா அதுக்கான ப்ரூஃப் எங்கன்னு சொல்லி கேட்பாங்களா, அதுக்கு தான் இந்த ப்ரூஃப். அதனால அவங்க சைன் பண்ணியிருக்கணும், உங்களோட சைன் இருக்கணும், நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு காப்பி இருக்கணும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி மொபைலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.